அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, ஜீவ சமாதி கோயிலுக்கும் போகிறோம், ஜீவ முக்தி அடைஞ்ச மகான்கள் இருக்க கோயிலுக்கும் போகிறோம். இவங்களுக்குள்ள என்னையா வித்தியாசம்? ஜீவ சமாதின்றதை ஜீவ முக்தி அடைஞ்சதான் ஜீவ சமாதி அடைய முடியும். மற்றவெல்லாம் செத்து போயிட்டு சமாதி கட்டிட்டா சுடுகாட்டில் கூட நிறைய சமாதிங்க கட்டி வச்சுருப்பாங்க. செத்து போனவன் சமாதிக்கும் மகான்கள் சமாதிக்கும் நிறைய வேறுபாடு. எப்போ மகான்கள் சமாதிக்கு போறியோ கோயிலுக்கு போகிறதோட சக்தி உண்டு. ஆனால் அதே சமாதி தான் சுடுகாட்டிலையும் இருக்குது. அது சமாதி இல்லை, அது செத்து போன உடல் எடுத்து போய் போச்சடி எரிக்கிறதுக்கு பதில் போச்சு வச்சுன்னு ஒரு அடையாளமாக வச்சுருக்குறேன். அந்த சமாதி வேறு. இங்கே சித்தர்களுக்கு மகான்களுக்கு ஞானிகளுக்கு கட்டுற சமாதிகள் வேறு. ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அவன் வாழுங்காலம் வரைக்கும் உலகத்துக்காகவே வாழறான். உலகத்துக்காக வாழும்போது அவனுடைய ஆன்மா, அவனுடைய உயிர், அவனுடைய ஜீவன் உள்ளுக்குள்ளவே ஒடுக்கப்படும் போது அவன் அந்த ஜீவ முக்தி அடைஞ்சி அங்கே சமாதி பண்ணும்போது அங்கே போய் நினைக்கிற மக்களுக்கு பல காரியங்கள் கைகூடும். இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மலேசியா போயிருந்தேன். ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அழுதுக்குன்னே பேசுகிறார். இது மாதிரி நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுத்துக்கு உதவாதவனுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு பெர்மிஷனும் கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருந்தது, எவ்வளோ திறமையாக வேலை செய்தும் பயனில்லாத இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் நான் இங்கே வந்தேன், உண்மையாகவே மனசு விட்டு நான் வேண்டுதல் பண்ணேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, உதவி மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க உனக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இங்கே வேண்டிக்கின்னு நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போது இந்த கோவில், இந்த சிலை இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு மலேசியாவில் அவர் அழுதுக்குன்னே பேசிட்டு அன்றைக்கி உபதேசமும் வாங்கினார். எப்போவுமே உண்மையான மனசார நீ வேண்டுனீன்னா அந்த வேண்டுதல் பலிக்கும். ஏதோ ஒப்புக்கு நடக்குமோ நடக்காதோ, எதுவும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கும்பிட்டீங்கன்னா அது நடக்காது. எதை செய்தாலும் ஐயா நீயே சாட்சி, என்னுடைய இன்பமும் துன்பமும் உன் கையில் இருக்குது, துன்பத்தை கொடுக்கட்டும் இன்பத்தை கொடுக்கட்டும் உன் நீ தான், அதனால் நீயே என்னை காப்பாற்று அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது நடக்கும். நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் செய்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஜீவ சமாதின்றது ஒரு சக்தி வாய்ந்த இடம், கோவிலை விட சக்தி வாய்ந்த இடம். கோவில்கள்ன்றது பல மகான்கள், பல ரிஷிகள், பல ஞானிகள் போய் அங்கே வழிபட்டதால் அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அங்கே வச்சிருக்கிறது கல் சிலை. நீ கல் சிலை நினச்சின்னா அது கல்லாகவே இருக்கும், அதை கடவுள்னு நினச்சின்னா அது கடவுளாகவே இருக்கும். அதனால தான் அருணகிரி சொல்கிறாரு, நீ உன்னுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும்டா அப்படின்னு சொல்லி. நீ கல்லாக பார்த்தீங்கன்னா அது கல்லாக இருக்கும், கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லுவார். அந்த கல்லாண்ட என்னென்ன வச்சுக்குது, ஒரு சேவல் வச்சுக்குது, ஒரு பாம்பு வச்சுக்குது, ஒரு மயில் வச்சுக்குது, ஒரு வேல் வச்சுக்குது. இத்தனை கடவுளுக்கு எதுக்கு அப்படின்லாம், கடவுளே நீ தாண்டான்றார். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது. பார்த்தா கல் தான் அது, ஆனால் நான் கும்பிடும்போது அது உருகி போச்சுறான்ற. அந்த மாதிரி மனம் உருகி அதை வழிபடும் போது அந்த கல்லும் உருகும், அந்த கல்லுக்குள்ள இந்த சக்தியும் உனக்கு அருள் கொடுக்கும். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரும் சண்முகனுக்கு இயல் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோம். ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய். தேடும் காயமா முகனை செறிவி சாடும் தனியானை சகோதரனே. உல்லாச நிறகுல யோக இச்சல்லாப வினோதனும் நீ அலை. எல்லாம் அற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய். இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லை உன்னை தவறு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் விட்டுட்டேன். நான் என்னை விட கெட்டவனே கிடையாது. 7 பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலே நான் பாவம் பண்ணிட்டேன். ஆனால் அத்தனை பாவமும் என்னை விட்டு விலகி போச்சு உன்னுடைய அருளால், நீ காப்பாற்றந்தால. ஆனால் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது உன்னை தவிர. நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் என்றார். செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோம்.
இந்த மனுஷனுடைய மனம் கெட்டு போயிருக்கு. இந்த கெட்டுப்போன மனசை சீர்படுத்தணும். சீர் பண்ணால் தான் இவனுடைய வாழ்க்கை நிலையாக வாழும். அது சீராக இல்லைன்னா இவன் வாழ்க்கையை தடுமாறி போயிடும். அந்த தடுமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாரு, உன் மனசு கெட்டு போச்சு, இந்த கெட்டுப்போன மனசு சீர்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? முருகனுடைய காலக்குடி கெடுவாய் மனநே கதிக்கேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய். நீ செய்த அத்தனை கர்மங்களும் உன்னுடைய உயிரை பற்றி உன்னுடைய உயிரோட உறவாடும் போது அத்தனை கர்மங்களும் கழிஞ்சு. அதுக்கு நீ உடலை மறந்து உயிரை நினை. உயிரோட உறவாட கற்றுக்கோ, உடலோட உறவாடாத. உடல்ன்றது மண்ணுக்கு ஒன்று போது அது பொய்ப்பொருள் அது. ஆனால் உயிர்ன்றது மெய்ப்பொருள், அழியா பொருள். அதனால் சொன்னான், சாகா கால் போகா புனல் வேகா சாகா கால் சாகா கால் போகா புனல் வேகா தலைன்னு. இந்த உயிர்ன்றது காற்று தான். ஆனால் இந்த காற்று செத்தது கிடையாது, சாகத்தும் கிடையாது. மனுஷனுடைய உடலில் பெண்ணாக இருந்தால் சுரோனி தங்குது, ஆணாக இருந்தால் விந்துருது. ஆனால் இவன் செத்தான்னா அடுத்த உடலுக்கு அது போக முடியாது. அதனால் அவன் உடலோடவே அது மறையும். ஆன்மா இருக்குது, அது மழையாலேயோ வெயிலாலேயோ கத்தியாலேயோ வெட்டவோ கொளுத்தவோ குளிர வைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட பொருள் முப்பொருளாக இருக்கிற அகாரம் முகாரம் மகாரம்னு பேர். இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதன். இந்த முப்பொருளும் ஒன்றானா கடவுள். அதனால் சொல்கிறார், நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயோ. போக அந்தரி பாலான்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சொல்கிறார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன். இறைவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை. மகான்கள் பிறக்கலாம் மறையலாம், மனிதர்கள் பிறக்கலாம் சாகலாம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த உயிர் ஜீவன் ஆன்மா இது மூணை இணைக்கணும். அதனால் சொல்கிறார், ஏழுதலம் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டல மீதேறி மனோகரம் ராசகம்பீர நாடாளும் நாயகா வயலூர். 6 ஸ்தானம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசித்தி ஆக்ஞை. இது 6 ஸ்தானத்துக்குள்ள உயிர் எங்கலாம். 7வது 6 ஸ்தானத்துக்குள்ளே அது உயிர் போய் திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது 6 ஸ்தானம் போகும்போது ஞானியாக இருக்கலாம். 6வது ஸ்தானம் சாதாரணமாக வரும்போது மனிதனாகலாம். ஆனால் சகசிராரம் ஏறி போச்சுன்னு சொன்னால் கடவுள் நிலையை தவிர வேறு நிலை இல்லை. அது 7வது ஸ்தானம். அப்படிப்பட்ட நிலையை நம்ம எட்டணும். அதை இப்போ எட்டணும்னா நம்ம உயிரை பிடிக்கணும். உயிரை பிடிச்சால்தான் அதை அடைய முடியும். அதை அடைஞ்சால்தான் மோட்சம் முக்தி. மோட்சம் முக்தின்றது ஏதோ கடையில் விற்கிற பொருள் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கிற பொருள். அப்படிப்பட்ட மோட்சம் முக்தியை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம குரு சொல்லி கொடுத்த அந்த பாதையிலேருந்து விலகக்கூடாது. முதல்ல எந்த மாணவனாக இருந்தால் சீடனாக இருந்தால் குரு பேச்சு தட்டக்கூடாது. செத்துப்போன்னு சொன்னால் குரு சொன்னார் நான் செத்து போகிறேன்னு. ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு கதை சொல்லுவார். ஒரு அம்மா ஒரு மகானுக்கு பால் எடுத்துன்னு போகிறாங்க. டெய்லி பால் எடுத்து போய் கொடுப்பாங்க. போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு. அந்த ஆற்றை தாண்டி போய் தான் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு வரணும். ஒரு நாள் பார்த்தா சரியான மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது. அப்போ இந்த பால் எடுத்துன்னு போய் அண்ணாண்ட போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி மேலேயே நடந்து போயிடுறாங்க. நடந்து போய் இந்த பாலை கொடுக்குறாங்க. இந்த மகான் கேட்குறாரு, எப்படிம்மா வந்த? தண்ணி மேலேயே நடந்து வரணும் சார். தண்ணி மேலே நடந்து, அது எப்படி சாத்தியம்? அது எப்படி நடக்கிறது? நான் பார்க்குறேன் வரேன் அப்படின்ட்டு மகானும் அவரும் வராது. வந்த உடனே இந்த அம்மா தண்ணி மேலேயே நடந்து போகிறாங்க. அவர் மகானும் காலை வைக்கிறாரு, உள்ளே போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன? பேசின மகான் உள்ளே போயிட்டாரு. அதை கேட்ட சீடர் தண்ணி மேலே போகிறாங்க. அந்த சீடருக்கு நம்பிக்கை. குரு சொன்னார் இது நிஜமாக இருக்கும், குரு சொன்னார் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த அம்மா போனாங்க. அந்த நம்பிக்கையை அவங்களை இட்டுருந்து விட்டுருச்சு. இவர் நம்பிக்கையில் அது தண்ணியில் காலை வச்சா உள்ளே போடுமே நினச்சிக்கினே காலை வச்சார், உள்ளே போயிட்டார். அப்போது குருவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தையை இருக்கக்கூடாது. சீடர் அவன் தான் உண்மையான சீடர்.
அப்படிப்பட்ட நிலையை அடையும் போது அவன் எல்லாத்துலேயும் வெற்றியும் அடைவான். அதான் அந்த ஆளுக்கு வேலை இல்லை, அந்த ஆளு ஏதாவதுனா சொல்லின்னு பாரு, நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா கேட்க முடியுமான்னு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க வேண்டியது உண்டு. அதனால் குரு பேச்சு தட்டக்கூடாது. குருவிடம் சீடர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்கக்கூடாது? அப்போது நம்ம பாடம் வாங்கிறதுக்காக ஐயா முன்னாடி போய் உட்காந்தோம்னா ஐயா ஒரு அக்னி குண்ட மாதிரி இருப்பார். அங்கே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம வாயை தரக்கூடாது. என்ன பாடம்? இந்த பாடம் ஐயா, ஆனால் பாடமே அவர் தான் சொல்லியிருப்பார். நாம் போய் இப்போ வாங்குற மாதிரி சாமி 3 மாதம் ஆகி சாமி பாடம் வாங்கினா அதெல்லாம் கிடையாது. அவரே சொல்கிறார், ஏய் போய் பாடம் வாங்கிக்கணும். அது 8 மாதம் ஆகலாம், 10 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். ஆனால் அவர் சொல்லாமல் நம்ம பாடம் வாங்கினதே கிடையாது. அவராக சொல்லுவார். எனக்கு அனுபவம் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம், இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. அவராக சொல்லுவார், சரி போய் பாடம் வாங்கிக்கணும். எந்த மாதம் சொல்கிறாரோ அந்த மாதம் தான் பாடமே வாங்குவோம். அப்போ போய் முன்னாடி திருப்பி கேட்பார், என்ன பாடம்? அவரே தான் விளையாட்டாக கேட்பார், இந்த பாடம் சொன்னீங்க. அப்புறம் பாடம் கொடுப்பாரு. பாடம் கொடுத்து முடிந்ததுக்கும் வாயே தொடக்கூடாது. அவர் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது தான் அங்கே சொல்லணும். புரியலன்னு சொன்னோன்னா மண்டியில் கொட்டு விடும். புரிஞ்சிச்சா போய் பாடம் பண்ணு, பேச்சே கூடாது. போய் பாடம் பண்ணிவிட்டு இங்கே இப்படி சொன்னாரா, பாடம் பண்ணிவிட்டு ஐயா இப்படி பாடம் பண்ண இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அவர் 1000 விளக்கம் சொல்லுவார். அவரோட நோக்கம் என்னென்னா பாடம் பண்ணு. பாடம் வாங்கினவனும் உனக்கு சந்தேகமே வராது. ஏன்னா நீ தான் பண்ணவே இல்லையா. இப்போ தான் பாடம் கொடுத்தனா சந்தேகமே நீ கேட்கக்கூடாது. நீ எப்போ சந்தேகம் கேட்கணும்னா பாடத்தை பற்றி பாடத்தை செஞ்சு அனுபவி, அந்த அனுபவத்தை சொல்லு, அப்புறம் விளக்கம் சொல்கிறேன். அந்த மாதிரி பாடத்தை பண்ணிவிட்டு நான் விளக்கம் கேட்டால் அப்புறம் ஒரு 1000 விளக்கம் சொல்லுவார். ஆனால் அங்கே வாயே தரக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பாடம் வாங்கினோடனே மணிக்கணக்க லெக்சரர் வச்சுக்கிறாங்க. அப்போ சீடனுக்கும் குருவுக்குமான அந்த எப்படி உறவு இருக்கணும்னா அவர் அங்கே பேசும்போது இவங்க வாயே தரக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனசில் வாங்கிக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டவுட்டே கேட்கணும். இதுதாம்மா சீடனுக்கும் குருவுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். அப்போ இதுனா ஆண்டான் அடிமை முறைமானா அங்கே அவங்க ஆண்டவங்க தான், நம்ம தான் அடிமைங்க தான். தெய்வத்துக்கு முன்னாடி நான் பக்தனாக தான் இருக்கணும். அங்கே போய் எல்லாரும் ஒன்று தானேன்னு நினச்சேன்னா நீ வீட்டில் தான் இருக்கணும், இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒரு குருவுக்கான பொசிஷனை சீடன் கொடுத்தே ஆகணும். அவர் அங்கே பேசுகிறாருன்னா இவங்க வாயை 3 வாயை திறக்கவே கூடாது. அந்த ஒழுக்கத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா இந்த சீடனுக்கு தான் ஞானம் வருமா. மற்றவங்க எல்லாம் இருக்கும், செலவுக்கு உதவாது. இப்போ எவ்வளோ பேர் கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது. ஆனால் யாருக்காவது அவர் சுகர் வந்துச்சுப்பா, அந்த நோயை ஓட்ட முடியுமா? பணம் இருக்குது, மாத்திரை தானே வாங்கி போடுறாங்க, அந்த நோயை அவங்களால விலைக்கு வைக்க முடியல. அந்த மாதிரி பாக்கெட்டில் பணம் இருக்கும், என்னோட நோய் எந்த நோயை, மரணன்ற நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்காது. அப்போ அந்த ஒழுக்கம் வேணும். இவர் தான் குருன்னா அவர் தான் சாவர வரைக்கும் அவர் தான் குரு. அதுதான் ஐயா சொல்லுவார், வந்த காலை விட்டுட்டு வந்த காலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. மாப்பிள்ளை எங்கே பிடிச்சிருக்கணும்? பந்த காலம்னா பந்த காலை தான் பிடிக்கணும். அதுக்கு தான் அவர் நட்டு வச்சுக்கிறாங்க 4 கால். ஆனால் மாப்பிள்ளைக்கு விவசாயம் தெரியாதனால மேடையில் எல்லா காலையும் பிடிச்சி கால் கழுவிட்டு உட்காந்துக்கிறாரு. தெரியல எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம், அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு. அந்த காலை பிடிச்சா இந்த காலை ஒழுங்காக போய் வேலை செய்யும். எந்த காலை பிடிக்கணும் தெரியாமல் பிடிச்சா இந்த காலம் எங்கே போனோம் தெரியாத வெளியே தான் போகும். இதுதான் குரு சிஷ்ய அந்த பாவனையில் உள்ளது.